பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரலோக அப்பாவின் சத்தம் என்ற நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவங்களை பேசுகிறனாவதை நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியின் ஆத்மா விரும்பியும் ஒன்றையும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாட்கள்ல தேவன் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்படியாக விரும்புகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தா அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். சோம்பேறித்தனத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு மனுஷீகமான சோம்பேறித்தனம், இன்னொன்னு ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். இப்ப ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்ன சொன்னா, இப்ப நம்ம நிறைய நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டோட சத்தம் நம்மளுக்கு கேட்கல அப்படின்னு சொன்னா நம்ம தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுவோம். ஒரு தீர்க்கதரிசிகிட்ட கேட்டோம்னா தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவாரு. ஆனா அநேக ஆவிக்குரிய சோம்பேறிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு தீர்க்கதரிசிட்ட கேட்டு அப்புறம் அதுக்கடுத்து நீங்க போய் ஜெபிங்கன்னு சொன்னா இன்னொரு தீர்க்கதரிசிட்ட போவாங்க, அதுக்கடுத்து இன்னொரு தீர்க்கதரிசிட்ட போவாங்க, மாத்தி மாத்தி ஒரு 4-5 தீர்க்கதரிசிட்ட போவாங்க. அப்ப அந்த தீர்க்கதரிசிகள்ட்ட எல்லாத்தையும் போகும்போது தேவ சமூகத்தை வளர்க்கணும்னா தேவன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, தேவன் வெளிப்படுத்தவே மாட்டாரு. ஒரு சில பேருக்குலாம் ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துட்டு போன்னு விட்டுருவாரு. ஆனா நம்ம எதிர்பார்த்த காரியங்களுக்கு பதிலே வராது. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம செலவிட மாட்டோம். நம்ம வேலையை யாராவது ஒருத்தவங்ககிட்ட அவங்க ஃப்ளோல தானே இருக்காங்க, அவங்க தேவனோடு பேசிட்டு தானே இருக்காரு, ஆண்டவர் அவங்க மூலியமா சொல்லட்டும். இல்ல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும்னு விரும்புறாரு. நீங்க தேவ சமூகத்துக்கு போங்க. உங்களால முடியல அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசிட்ட போறீங்களா, அங்க கேள்விப்பட்ட காரியங்களை தேவ சமூகத்துல தெரியப்படுத்தி இன்னும் எனக்கு அதிகமா பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்க கூட பேசுறதுக்கு தான் விருப்பமா இருப்பாரு. ஏன்னா உங்களுக்காண்டிதான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. அப்போ ஒருத்தர் மூலியமா வரணும்னா அப்ப அதுதான் ஆண்டவர் செஞ்சாரு. ஏன்னா கிறிஸ்துவின் மூலியமா நீங்க பிதாவை சந்திக்கணும்னு சொல்லிதான் அவர் வச்சிருந்தாரு. பிதாவும் அவரும் ஒன்றா இருக்கிறார், அதே போல நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அந்த இணைப்பு உண்டாகணும், கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படணும், அதுக்காண்டிதான். அப்ப அந்த வாய்ப்புகளை தேவன் எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனா ஜெபிக்க உணர்த்தப்படுற நேரத்துல நம்ம ஜெபிக்கிறது இல்லை. வேத வசனத்துக்கு குறிப்பிடப்பட்ட நேரத்துல நம்ம வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறது இல்லை. நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கவும் மாட்டோம். நம்ம ஜெபிக்கிற நேரத்தை இப்போ ஒரு செல்போன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த செல்போன்ல நம்ம எவ்வளவு நேரம் செலவிடுறோம். இதே நம்ம பைபிள் எடுத்தா அதை நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்றோம். அவனோட வார்த்தையை படிக்கிறது, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு வச்ச நன்மைக்காண்டி நான் எப்படி போகணும், நான் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் எப்படி பண்ணணும், அந்த வரை நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் காத்திருக்கல தப்பு இல்லையே. ஒரு செல்போன் எடுத்தோம்னா அது நம்மள 2 மணி நேரம் உட்கார வச்சிருது அப்படின்னா அந்த 2 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறது இல்லையே. ஜெபத்துக்கு நம்ம அவ்வளவு நேரம் நம்ம செலவு கொடுக்கறதே கிடையாது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்பதான் வேற ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம், அப்பதான் போன் வரும் பேச போவோம். இப்படி ஜெபத்துக்குள்ள இருக்க நேரத்தை குறைக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போய் இளையகுமாரனை போல தூரம் போயிடுறோம். அப்ப கெட்ட குமாரனுக்கும் நம்மளுக்கு எந்த விதமான வித்தியாசமுமே கிடையாது. அப்ப இளையகுமாரன் நமக்கு என்ன செஞ்ச, இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போன போது அவன் தன் இடத்துல இருக்க எல்லாத்தையும் இழந்தான். ஆனா திருப்பி தேவ சமூகத்துக்கு வந்த போது ஒரு நாளும் அவன் அவனுடைய தகப்பனை விட்டு பிரியல. அப்ப தகப்பனை விட்டு பிரியாத ஒரு பிள்ளைக்கு எந்த குறையுமே இருக்காது. தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதே போல உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டுட்டு தேவ சமூகத்துல நேரத்தை செலவழிங்க. ஆவிக்குள்ளான சோம்பேறித்தனத்தை விட்டு விலகி வாங்க. அதே போல மனுஷீகமான சோம்பேறித்தனத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த காரியத்தை நீங்க முயற்சி பண்ணாதான் அதுல ஜெயிக்க முடியும் தேவன் வச்சிருந்தா, யுத்தத்துக்கு போகாமலே யுத்தத்துல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில இருக்கும்? மேட்சே ஆடாம கப்பு நான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் டிராஃபியை தொட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு மேட்ச்ல நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல டிராஃபியை நம்ம போய் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கப் எடுத்தான்னு நினைச்சேன், நீ மேட்சே ஆடல எப்படி நீ கப் எடுக்கிறேன்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் தேவன் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச போராட்டத்துல போராடி நீங்க ஜெயிக்கணும். ஜெயிக்காம உங்களால அந்த டிராஃபியை வின் பண்ண முடியாது. அப்ப உங்க சரீரம் சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது. ஆவிக்குள்ளான மனுஷன் சொல்றதை இந்த சரீரம் கேட்கணும், நீங்க சொல்றதை இந்த சரீரம் கேட்கணும். அப்ப அப்படி கேட்டு நடந்தா மட்டும்தான் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற நிலையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நம்ம எல்லாம் தற்காலிகமான ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறோம், அதுக்கு ஆண்டவரை நீங்க செய்யுங்கன்னு ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்றோம். அப்படி கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும், தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்வார். அதாவது துவக்கத்துல உங்களை கொண்டு துவங்குவார், பிறகு ஆண்டவர் பொறுப்படுத்துவார். இல்லைன்னா நடுநிலையை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. நடுவுல நீங்க கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா, முடிவை கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு. முடிவுல இதை மட்டும் செஞ்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில தேவன் நன்மைக்காருன்னா தேவனோட கரமும் இருக்கணும், உங்களுடைய வேலையும் இருக்கணும். இப்படிதான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு. எதுவுமே இல்லாம
நீங்க எந்த முயற்சியுமே பண்ணாம கத்த செய்வார்னா கண்டிப்பா கத்த செய்யவே மாட்டார். பலனில்லா சொன்னாலும் உங்களை பலப்படுத்தி, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை அந்த வேலையை செய்ய வச்சுதான் கத்த நடத்துவார். இதனால நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சோம்பேறின ஆத்மா விரும்பி ஒன்றையும் பெறாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் சோம்பேறித்தனமா இருக்காதபடிக்கு, ஆவிக்குரிய சோம்பேறிகளா இருக்காதபடிக்க, ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்தி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உன்னதமானவருடைய மரல இருக்க சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையில, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல எங்களுடைய பங்கு என்னவோ, நாங்க என்ன வேலை செய்யணும் என்பதை நாங்க புரிந்து கொண்டு அதற்கு இசைந்து ஓடதே உதவி செய்யுங்க. ஆவி ஆத்மா சரியை செஞ்ச ரத்தம் எல்லாத்தையும் கருத்துல ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரை இயேசுவின் நாமல கத்தர் எல்லா தடைகளை உடைத்து போடுங்க. ஆண்டவரையும் உமது கோலும் தடி எங்களை தேர்ந்து நீதித்தினருக்காக திருப்தியாக்கி அந்த ரட்சிப்பை காண்பேன் சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே இந்த நாள்ல உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். தேவன் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, சோம்புல நாவி எங்களுக்கு இருக்காதபடிக்கு சுறுசுறுப்பு நாவி எங்களுக்கு கட்டளை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை, எங்களுக்குள்ள சுறுசுறுப்பு நாவி வந்ததுக்காண்டி சொல்றோம். பரிசுத்த ஆவியங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துங்க. ஆண்டவரை, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் புஷ்டியும் கொழுமையுமா இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க ஆத்மா புஷ்டியா இருக்க உதவி செய்யுங்க. சோர்ந்து போன எங்களோட ஆத்மாவை பலப்படுத்தி ஆண்டவரே, ஜெபத்திலையும் விசுவாசத்தையும் தரித்து நிற்க தேவன் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.